அப்படிதானே? நம்ம உடம்பையும் சுத்தமாக்கும், மனசையும் சுத்தமாக்கும், காலையில் எழுந்திரிச்சு பாடி சுத்தமாயிரும் இல்லையா? ஜோதிடத்தில் இவரோட அப்பாயின்மெண்ட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் அவரை பார்க்கணுன்னு நினச்சா பார்க்கவே முடியாது. அப்படியேப்பட்ட ஒருத்தர் வந்து நம்ம ஜோதிடத்தில் வந்து உட்காந்து நம்மளுக்கு ஒரு உரையாற்றணும்னா அவருக்கு லாங் டைம் கொடுத்து அவர் சொல்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிற சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம எல்லாரும் முதல்ல அவர் என்ன சொல்ல வராங்கிற கருத்தை உத்வேகத்தோட திருப்பி கேட்டாலும் கிடைக்காது. நீங்கள் யூடியூப்பை பார்க்கும்போது அது கரெக்டான டயத்துக்கு சிங்க் ஆகாது. தயவுசெய்து ரொம்ப ஆர்வத்தோட இவருடைய ஸ்பீச்செல்லாம் நம்மளை கிடைக்கிறதுக்கு நாம் கொடுத்து வச்சுருக்கணும். இன்னைக்கு கோல்டு ரேட்டு எவ்வளோ ஏறுதா இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேலே அது 2 லட்ச ரூபாய் தொடும். தங்கப்பாண்டியன் ஐயா அவருடைய பேர் சொல்லக்கூட எனக்கெல்லாம் தகுதி கிடையாது. அவருடைய ரேட்டும் ஹை லெவலில் அவர் எவ்வளோ பேர் அழைக்கிறாங்க. ஆனாலும் நம்மளுக்காக உரையாற்ற வந்திருக்கும் போது அந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐயா அவர்களை மேடைக்கு வந்து ஒரு பெரிய நெடிய பேருரையாற்றுமாறு பணிவன்புடன் ஜோதிட அகத்தியர் வித்யாலய அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வருக வருக. இங்கே இந்த மேடைக்கு மேலே அமைந்திருக்கும் உங்களுக்கும் எதிர்காலத்தில் மேடை மேலே அமர்ந்து பேச தகுதி பெறக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். பொதுவாக ஜோதிடம் என்னென்னா ஈர்ப்பு இருக்கணும். அது இருந்துட்டால் அது ஜோசியத்தில் ஜெயிச்சிடலாம். 2011 செப்டம்பரில் காளிகாம்பாள் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுல என்னுடைய ஜோதிட வகுப்பு இங்கே பெரம்பலூரில் சென்னையில் தான் எனக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. 2015 முழுக்க ஜோதிடமாக ஜீவனம் அதுதான் என்னை காப்பாற்றுது. இதை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரையுமே இங்கே முதல்கண் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 15 வருஷத்தில் இந்த ஃபீல்டில் இவ்வளோ தூரம் வரணும்னா ஒரு யோசனை பண்ணி பாருங்கள். இதைத்தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். செல்ஃபோன் அடித்தா அதில் மிஸ்டு கால் இருக்கும், அதை பார்த்து பேசிக்கலாம், எழுச்சிட்டு ஓடுவாங்க. இங்கே பாயிண்ட் போயிடுச்சேன்னு நினைக்கணும். நான் வகுப்பு 8 to 9 வகுப்பு. அப்போ என் மாணவர்களுக்கு அதான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி 8 to 9 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தில் யாருக்கும் அலோவ் பண்ணாதீங்க. அந்த 1 மணி நேரம் நீங்கள் ஜோசியத்துக்கு மட்டும்தான் இருக்கணும். எந்த ஒரு துறையில் இறங்கினாலும் அதில் இருக்கணும். ஒரு கதவை திறந்து அங்கிட்டு பார்த்துருவான், செல்ஃபோன் அடிச்சு போனால் அங்கிட்டு எதுவும் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பாருங்கள், இந்த கருப்பியா சார் கூட இருக்காருங்க, செல்லை அமுத்துறோம்னா சைலண்டில் போட்டுருவேன். ஃப்ரீயாக இருக்கிற போது தான் அதை பார்ப்பேன். நம்ம எந்த துறையில் போனாலும் நம்மளுடைய கவனம் ஒரு இதில் இருந்தால் அவங்க வெற்றி பெறுவாங்க. உண்மையா இல்லையா? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுனாலையோ நீங்கள் புக்கு படிக்கிறதுனாலையோ அதில் வர்றதில்லை. கவனம் ஜோசியத்தில் ஜெயிக்கணும், ஜோசியத்தில் சாதிக்கணும்னா எந்த புக்கை வேணாலும் படிங்க, எந்த மெத்தடில் வேணாலும் படிங்க, அதில் தீவிரமாக இருக்கணும். எனக்கு அந்த ஜோசியம் படிக்கும்போது என் குருநாதர் எனக்கு சொன்னார், தொடர்ந்து வகுப்புக்கு வந்துடுவியா, இதில் தடைகள் நிறைய இருக்கும் அப்படின்னார். மாதம் 500 ரூபா. அந்த 500 ரூபா தடை வந்துடக்கூடாதுன்னு 14 மாதம் சொன்னாங்க. 14 மாதத்துக்கு 500 ரூபா 7000 ரூபாய் நான் முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா பணம்ங்கிற விஷயத்தில் தடை வந்துடக்கூடாது. நல்லா பார்த்துக்கணும். ஊரில் ஃபேமிலி இருக்குது, நான் இங்கே இருக்கேன். 3 மாதத்துக்கு ஒருக்க தான் விடுமுறேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வீட்டில் சொல்லிடுவேன், 2 நாளைக்கு கூப்பிடாதுன்னு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். சனிக்கிழமை நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, படிக்க விடாமல், வகுப்பு மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. 14 மாதத்தில் மாதம் 4 வார வகுப்பு, ஒரு வகுப்பு பெண்டிங் இல்லை, ஒரு வகுப்பு பெண்டிங் இல்லை. கூட 4 பேர் வருவாங்க, அவங்க வரமாட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி உள்ள நீங்கள் போகாதம்பாங்க. இந்த கூட படிக்கிறவங்களால ஏகப்பட்ட டிஸ்டர்ப் இருக்கும். நம்மளை கெடுக்கிறதே நம்ம கூட இருக்கவங்க. அதெல்லாம் நீ வந்தாலும் சரி வராட்டிலும் சரி விடாமல் படித்தேன். நமக்கு ஜோசியத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா அது நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நீங்கள் பார்ட் டைமாக இருந்தால் அது நம்மளை பார்ட் டைமாக வச்சிடும். இதை ஜோதிடத்தில் சைன் பண்ணுறது சாதாரணம் இல்லை. சரி, ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க. கிரகங்களின் குணங்கள், பாவகங்களின் குணங்கள் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? கிரகங்களின் குணங்கள். ஜோசியம் ரொம்ப ஈஸிங்க, நிறைய பேருக்கு அது தெரியலை.
கிரகங்களுடைய குணங்கள்னு அடிப்படையில் இருக்கும், தெளிவாக படிச்சுக்கணும். பாவகங்களுக்குன்னு குணங்கள் இருக்குது, நட்சத்திரங்களுக்கு குணங்கள் இருக்குது. இதுதாங்க ஜோதிடம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் பயணிக்கலாம். இன்றைக்கி வந்து நோட்டை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, யாராவது பாயிண்ட் இது வரைக்கும் எழுதியிருக்கீங்களா? யாராவது எழுதியிருக்கீங்களா? எத்தனை பாயிண்ட் எழுதியிருக்கீங்க? ஏதோ ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கா வந்ததுக்கு? இந்த மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. வந்தால் 10 பாயிண்ட் இருக்கணும், இல்லைன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என் வீடியோவை பாருங்கள், ஒரு வீடியோவில் 4 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ இருக்கும், இல்லாமல் என் வீடியோ வரவே செய்யாது. அது மாதிரி கிரகங்களுடைய குணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பாவகங்களுடைய குணங்களை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஒரு இடத்துலேருந்து இடம் மாறலாமான்னு கேட்டால் என்ன பாவம்? 3ஆம் பாவம். பாருங்கள், அதுதான் சொல்கிறேன். ரொம்ப அடிப்படை வந்து ஸ்ட்ராங் இருந்தால் ஜோசியத்தில் ஜெயிச்சிடலாம். ஒரு இடமாற்றம்னு சொல்லும்போது அங்கே 3ஆம் பாவத்துக்கு ஞாபகத்துக்கு வரணும். எல்லா விஷயமும் தாமதமாகுதுன்னா எந்த கிரகம் ஞாபகத்துக்கு வரணும்? சனி பாவம். அப்போ கிரகங்களின் குணங்கள், பாவகங்களின் குணங்கள், எந்த ஒரு செயலை பார்த்தாலும் நீங்கள் கிரகமாக தான் பார்க்கணும். ஒருத்தர் மெதுவாக நடந்து வரார் அப்படின்னா அவருக்கு என்ன ஆதிக்கம்? சனியோடைய ஆதிக்கம். இது நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து மெதுவாக நடந்து வரார், ஸ்லோவாக வரார், அப்போ நீங்கள் அவர் என்னையா இவ்வளோ ஸ்லோவாக வாரேன்னு நினைக்கக்கூடாது. ஜோசியருடைய சிந்தனை இது சனிங்கணும். ஒரு ஆள் வேகமாக அவரை கிராஸ் பண்ணிட்டார், அவர் யார்? நீங்கள் இப்படி சிந்திக்கணும். ஜோசியம்னா சும்மா எந்த துறையில் இறங்கினாலும் தெளிவாக இறங்க, இல்லைன்னா பேசாமல் இருங்க. எந்த ஒரு துறை எடுத்தாலும் சரி அதில் சாதிக்கணும். ஒரு பெரிய வில்லிவாக்கத்தில் ஒரு அஸ்ட்ராலஜி மீட்டிங், அஸ்ட்ரோவிஷன் மீட்டிங் நடக்கு வில்லிவாக்கத்தில். அது வந்து பார்த்திங்கன்னா 2013-14 காலங்களில் தெரியும், யாரும் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ முன்னாடி ஒரு ரோவில் போய் உட்காடுறேன், அங்கே இடம் காலி இருக்க உட்காடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏந்தி பின்னாடி போகணும், பின்னாடி ஃபுல்லாக கூட்டம். நீங்கள் எப்படின்னா, நான் படிக்கிற ஸ்டூடெண்ட், இதெல்லாம் விஐபி ஸ்டூடெண்ட், பின்னாடி நான் ஒரு மேடையில் கூட அதை சொல்லியிருக்கேன். அன்றைக்கி நினச்சேன் நல்லா படித்து இந்த மேடையில் நம்ம உட்காரணும்னு. இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கேன். என்றைக்குமே ஒரு சபதம் ஏற்கணும், அதுக்கு தகுதி ஆகணும். அதுக்கு என்ன ஆகணும்? தகுதி ஆகணும். ஜோசியம் பேசும்போது ஒவ்வொருத்தர் பேசும்போதும் கவனிக்கணும், என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, என்ன லாஜிக்கில் பேசுகிறாங்க, பாடி லாங்குவேஜ் என்ன பாயிண்ட் தராங்கங்கிறத கவனிக்கணும். பக்கத்தில் என்ன எழுதுனா, இவன் என்ன சட்டை போட்டிருக்கான், இவன் செல்ஃபோனில் யார் பேசுகிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் சொல்ல புரியுதா? அது வளர்க்காது, இது வளர்க்கும். அவங்க பேசுகிற விஷயத்தில் ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம செக் பண்ணணும். என்ன செய்யணும்? நாம் அப்ளை பண்ணணும். முன்னேற்றம்ங்கிறது அதுதான். அப்போ எந்த ஒரு செயலையும் கிரக குணமாக பார்ப்பது நல்லது. இப்போ ஒரு பில்டிங் இன்ஜினியர் வந்து இருக்கார், நம்ம நண்பர் ஐயா இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, இவர் தான் பில்டிங் இன்ஜினியர்னா. அவர்கிட்ட கேள்வி கேட்டால் அந்த பில்டிங் சம்மந்தப்பட்ட கேள்வி தவிர வேறு எதுவும் கேட்பாரா? இத்தனை அடியில் கட்டினா எப்படி, இத்தனை ஃப்ளோர் கட்டினா எப்படி, அப்படின்னு தானே கேட்பாங்க. ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் வந்திருக்கார், அவர் உங்கள் நண்பரை அறிமுகப்படுத்துறீங்க, அவர்கிட்ட என்ன கேட்பார்? அவர் என்னென்ன கிளாத்து என்ன விற்கின்னு தான் கேட்பார். ஆனால் அந்த தொழில் அந்த நாலேஜுக்கானவங்ககிட்ட அதை தவிர எதுவும் கேட்க மாட்டாங்க. மருத்துவர்கிட்ட என்ன கேட்பீங்க? இந்த வியாதிக்கு என்ன அப்படிம்பீங்க. ஆனால் இத்தனை எல்லா கேள்வியும் ஜோசியர்கிட்ட கேட்பாங்களா இல்லையா? ஐயா கேளுங்க. ஜோசியர்கிட்ட நினைச்சவங்க அணைச்சி தங்க வள கூடுமாம்பாங்க. இவர் ஒரு என்ன அது படிச்சிருக்காரா, அவனு அதுக்கு இவர் தான் சொல்லணும். அண்ணாச்சி ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகுமான்னு பாருங்கம்பார். உடனே மைண்டை ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு மாற்றணும். ஐயா நான் சொல்ல புரியுதா? இன்றைக்கி விவசாயத்தில் இந்த தோட்டம் நெல் போடலாமா உளுந்து போடலாமா அப்படின்னு கேட்பார். நான் படிக்கணும், வெளியூர் நாட்டில் படிக்கலாமா இங்கே லோக்கல்லே படிக்கலாமா? ஒரு இடத்த விற்றுட்டு ஒன்று வாங்கணும், எதை வாங்கலாம்? விற்றுட்டு வாங்குங்க. 2 இடம் இருக்குது, அங்கே எந்த இடத்த விற்க? கேள்வி இத்தனை வருமா வராதா? ஐயா வருமா வராதா? அப்போ ஒரு படித்தவர்கிட்ட அது சார்ந்த கேள்வியை கேட்குறாங்க, ஆனால் ஜோசியர்கிட்ட எல்லா துறைக்கும் உண்டான கேள்வியும் கேட்பாங்க. உண்மையா இல்லையா? ஒருவருக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கார். அவரை போய் பார்க்குறவங்க 2 பேர் ஆறுதல் சொல்லுவாங்க. ஒரு 2 பேர் என்ன சொல்லுவாங்க? ஜாதகம் இருந்தால் எடுத்து போய் பாருங்கம்பாங்க. நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க தான், புரியுதா இல்லையா? அவங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஜோசியரை போய் பாருங்கம்பாங்க. உடல்நல குறைவு வந்தால் மருத்துவரை பார்ப்பாங்க,
அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட வேண்டுவாங்க. அதுக்கப்புறம் யாரை தேடுவாங்க? ஐயா எனக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்குது, இந்த டாக்டரை மாற்றலாமா, இந்த வியாதி சரியாக போச்சா, நம்ம பார்த்த உடனே எலும்பு தேய்மானம் போன் சம்மந்தமாக இருக்கா, கரெக்டாக சொல்லிட்டீங்களேம்பாங்க. அவர் எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து சொல்கிறத ஜோசியர் பார்த்த உடனே இப்படி இணைஞ்சிடுவார், சொல்லிடுவார். கிரகங்களையும் கற்றுக் கொடுத்த குருமார்களையும் தாய் தந்தையையும் நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கீங்களோ அந்த அளவுக்கு கிரகம் என்ன செய்யும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் ஜோசியத்தில். நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது. நம்மளை விட எல்லாரும் கெட்டிக்காரன்னு நினைக்கணும். எல்லா ஜோசியத்தையும் திறமை இருக்கும், ஒவ்வொருத்தட்டும் ஒரு ஞானம் இருக்கும். நமக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நிறைய இப்படி பேசலாம், ஆனால் கால நேரம் இல்லை. நான் வந்ததுக்கு ஒரு 10 பாயிண்ட் தரேன். எல்லா ஜாதகத்திலையும் யோகம் இருக்கியா? யோகம் இல்லாத ஜாதகம்ங்கிறது இருக்கலாம், குறைவு. யோகம் உள்ளது தான் அதிகம். அதை தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா? வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. 2 மாடு இருக்கும், பெரிய வீடு இருக்கும். ஆனால் அதை தாண்டி என்ன தேவைன்னா அச்சாணி தேவைன்னா. அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் துரும்பு போல ஒரு யோகம் அவனை கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும். ஐயா புரிஞ்சதா? ஒரு துரும்பு போல். அப்போ யோகத்தையே நீங்கள் பார்த்து பழகணும். தோஷத்தையே பார்த்து பழகினீன்னு வைங்க, எடுத்த உடனே கலத்திர தோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம், மாத்திரு தோஷம், பித்திரு தோஷம் அப்படின்னு இருக்கும். இதே யோகம் இல்லை, குருமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம், கெசகேசரி யோகம், தர்மகர்மாதி யோகம்னு அதுவும் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் கெட்டது எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக என்னது இருக்கும், நல்லது இருக்கும். நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க எதுக்காக வராங்க? நல்ல விஷயம் கிடைக்குமா, கஷ்டத்தில் நிவாரணம் கிடைக்குமான்னு தானே வராங்க. ஐயா அதுக்கு தானே வராங்க. அதை பார்த்து நம்ம சொல்லதுக்கு தெரியணும். சரியாங்கய்யா? எழுதிக்கங்கய்யா. சொல்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கங்க, மற்றவங்க கேட்டுக்கங்க. சரியாங்கய்யா? சரியாங்கய்யா? சனிக்கு 11 பலம் பெற்றால் அந்த ஜாதகம் வெற்றி பெறும். சனி பகவான் இங்கே இருக்கார், அதுக்கு என்ன பலம் பெறணும்? 11 பலம் பெற்றால் அந்த ஜாதகம் வெற்றி பெறும். ஏன் வந்ததுக்கு 4 பாயிண்ட் வேணுமா இல்லையா? சும்மா தேவையில்லாமல் போட்டுக்கிட்டதுக்கு சும்மா கைதட்டி ஒன்றும் இல்லைன்னு பெறப்படாது. போட்டிங்களாங்கய்யா? ஐயா போட்டாச்சா? அதை பார்த்துக்கணும். குருவுக்கு முன்பின் சுபர் இருந்தால் அந்த ஜாதகம் வெற்றி பெறும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன செஞ்சிடும்? ஜெயம். கண்ணை மூடிட்டு சொல்லிடுங்க. போட்டீங்களா? குருவுக்கு 12 சுபர், பிற்பகுதியில் வெற்றி. ஓகேவா? ஆமாம், 50 வயசுக்கு மேலே டாப்பு எழுதுங்க. இப்போ ஜோசியம் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குமா இல்லையா? இதை விட்டுட்டு இதுக்கு 12 கால் உடையும்னா நம்ம ஜாதகத்தை முடிடுவோம். போட்டீங்களா? இதெல்லாம் கண்ணை முடி. குருவுக்கு 12 என்னது சுபர் இருக்க பார்த்துக்குங்க, இந்த ஜாதகம் ஜெயம். குருவுக்கு 12 செவ்வாய் அல்லது ராகு இருக்க பெரும் பதவி, பெரும் செல்வம் பிற்பகுதியில். எப்படி? குருவுக்கு 12 செவ்வாயோ ராகு இருந்தா பிற்பகுதியில் பெரும் செல்வம். போடுங்க. போகும்போது தெம்பா நடக்கணும். எப்படி இருந்தாலும், நீசமாக இருந்தாலும் வக்கரமாக இருந்தாலும், அது பேனா எழுதாமல் மைய அறகுறையில் விட்டாலும் போட விட்டாலும் சரி, யோகம்தான். அது திதி சூன்யம், நீச்சம், பாவன், நோ. பாதிப்பு வேற, யோகம் வேற. யோகம் வேணுங்கிறவங்க உட்காந்து கேளுங்க, வேண்டாங்க வெளியில் போங்க. ஆமாம், நல்லா பார்த்துக்குங்க. போட்டிங்களாங்கய்யா? குருவுக்கு 12 சனி, வெளியூரில் குருவுக்கு 12 சனி, வெளியூரிலே அதிர்ஷ்டம், அந்நிய பாஷை அதிர்ஷ்டம். வெளியூரில் அதிர்ஷ்டம், அந்நிய பாஷை அதிர்ஷ்டம். ஐயா நம்ம சொல்கிறதுல நல்ல விஷயம் இருக்குன்னு வைங்க. எதிர்காலம் நல்லா இருக்குன்னு காலையில் எழுந்து காலன்ற கிளிக்கிறதுல தெரியும். சட்டக்குனுமா அடுத்த வருஷம் 3ஆம் மாதம் வரட்டும், அடுத்த வருஷம் 3ஆம் மாதம் சரியில்லைன்னா காலண்டர் கிளிக்காமலே வச்சிருவேன். பேசாமல் 25லே இருக்கட்டும். புரியுதா? ஒரு ஆள் காலண்டர் கிளிக்கிறதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், விறுவிறுன்னு காலண்டர் கொஞ்சம் பொறுங்க, சடக்குன்னு காலண்டர் கிழிச்சாரு.
என்ன அப்படின்னு என்ன எதுவும் எதிர்பார்ப்பு இருக்கானே, இன்னும் 3 நாள் கழித்து ஒரு 2 3 இன்ட்ரெஸ்ட் வரும், வட்டி வருதான், அந்த வருமானம் வரணுன்னா இப்படி கிழிக்காரு பாருங்க. இவர் கொடுக்க வேண்டியிருக்குன்னு வைங்க, இருக்கட்டும், அப்போ கிழிச்சிடும். அடுத்த தேதி ஆகும். ஒரு ஊக்கம்ங்க தான் அங்கே தான் இருக்குது. புரியுதா? என்ன எழுதியிருக்கிய? ஆமாம், சரராசியில் அதிக கிரகம், பயணம் வெளியூர். சரராசியில் மேசம். அப்போ சரராசினா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? மேசம், கடகம், துலாம், மகரம். இதில் அதிக கிரகங்கள் இருந்தால் பயணம் வெளியூர், வெளிநாடு. போட்டீங்களா? 2ஆம் இடம் கெட்டால் உடனே அவனை ஊரை விட்டு தள்ளி வச்சிடக்கூடாது. நாட்டாமை பஞ்சாயத்தை கூட்டி 2ஆம் இடம் கெட்டு போச்சு சாமியும் நான் கணப்பிடக்கூடாது. 2ஆம் இடம் கெட்டால் அந்நிய பாஷை அதிர்ஷ்டம், தாய்மொழி பேசாத இடத்துல வெற்றி. ஐயா குடும்பஸ்தானம் கெட்டு போச்சு, குடும்பத்தில் வெளியூர் போனால் என்ன பாஷை பேசுவார்? ஐயா வெளியூர் போனால் என்ன பாஷை பேசுவார்? அந்நிய பாஷை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கவர், தாய்மொழி பேச முடியாதுங்கய்யா, மற்ற மொழி பேசுங்க. அந்நிய பாஷை வெற்றி. 2 வருமானம் செய்வார். எத்தனை வருமானம்? ஐயா ஒரு ஆளுக்கு சம்பளம் கம்மி, அவருக்கு பணம் ரொம்ப தேவை இருக்குது. அப்போ அவர் என்ன செய்வார்? ஐயா தூங்கிட்டீங்களா? பார்ட் டைம் வேலை பார். 2ஆம் இடம் கெட்டால் இது எப்படி இருக்கு? எவனையும் வாழ வைக்கணும், தோற்று போகிறவனையும் ஜெயிக்க வைக்கணும், வியாதியாக இருந்தால் குணமாகணும், ஏழையாக இருந்தால் பணக்காரனாக்கணும். அதான் ஐயா ஜோசியன். புரியுதா இல்லையா? ஐயா சனி தசை ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன செய்யணும் அவர் நம்மகிட்ட கேட்பான். கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். எவ்வளோ நாளைக்கு? 19 வருஷம். அந்த இடத்துல அட்டாக் வந்துடும். நான் சொல்ல புரியுதா? ஐயா ஒரு ஆள், ஐயா எனக்கு 8ல் சனியா. ஒரு ஆள் கேட்டார், என்ன சனினாரு? 8ல் சனினாரு. 1 2 5 8 11 1 2 5 8 11 சனி இருந்தால் கோடீஸ்வரன். ஐயா என்னங்கய்யா சொல்கிறீங்கன்னாரு. ஐயா 1 2 5 8 11 சனி இருக்கவங்க கோடீஸ்வரன். 80% பொருந்தும். என் பாயிண்ட் 10% வேணால் மிஸ் ஆகும். ரைட்டா? 80% பொருந்தும். நீ கோடீஸ்வரம்னு என்னையா சொல்கிறீங்க அப்படின்னாரு. 8ல் சனி, 2 5 8 11 பணவரத்து ஸ்தானம். அங்கே சனி பகவான் இருக்கான். பெரிய செல்வந்தர், பெரிய பெரிய ஆளுக்கு எடுத்து பார் இருக்கும்னு. போகும்போது அங்கேருந்து 2 வீலரில் வந்தவர் 2 வீலரை விட்டுட்டு நடந்தே போகிறார். அண்ணாச்சி வண்டி எடுத்துகிட்டு போங்கண்ணே. இல்லை தம்பி கோடீஸ்வரன்ங்களா, எனக்கு ஒன்றுமே ஓடலை அண்ணாச்சி, வண்டி எடுத்துகிட்டு போங்க யான்னு. புரியுதா? அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜோசியம் அப்படி சொன்னால் அப்படி இருக்கணும். அவர்கிட்ட 4 வாரத்தை கேட்போம்யா, சம்முன்னு இருக்குங்கணும். புரியுதா அண்ணாச்சி? ரைட். அடுத்து நல்லா பாருங்க. போட்டிங்களாங்கய்யா? 1க்கு மேற்பட்ட கிரகம் நீசம், ராஜயோகம். 1க்கு மேற்பட்ட கிரகம் இருந்தால் என்னது? ராஜயோகம். கீழ்நிலைக்கு சென்று மேல்நிலைக்கு வருவார். கீழே போய் எண்ணிஞ்சிருவாங்க. எடுத்து பாருங்க, நீச கிரகம் இருக்கவங்க பாருங்க. போட்டிக்கலாங்கய்யா? எனக்கு 3 கிரகம் நீசம். எத்தனை கிரகம்? 3 கிரகம் நீசம். ரைட்டா? 1க்கு மேற்பட்ட கிரகம் வக்கிரம் பெற்றால் ராஜயோகம். ஐயா எப்படி இருக்கு ஜாதகம்? படிக்கிறதுக்கு நல்லா இருக்கா? போட்டிங்களாங்கய்யா? சூரியனுக்கு 3 6 10 11. சூரியன் நின்ற வீட்டிலிருந்து 3 6 10 11 பாவங்கள் ஏதேனும் 1க்கு மேற்பட்டது பலம் பெற்றால் போட்டீங்களா? ஐயா சூரியனுக்கு 3 6 10 11 ஏதேனும் 1க்கு மேற்பட்ட பாவங்கள் பலம் பெற்றால் திடீர் அதிர்ஷ்டம் அடைவார். திடீர் அதிர்ஷ்டம் அடைவார். போட்டீங்களா? ஐயா போட்டாச்சா? 12 பாவம் பலம் குறைந்தாலும் 12 பாவங்களில் 3ஆம் பாவகம் மட்டும் வலுத்தால் விடாமுயற்சியில் வெற்றி பெறுவார். சொல்லி பாருங்க. ஐயா எப்படி இருக்கு? ஐயா அது என்னையா பிடிக்குதா பிடிக்கலையா? தோஷங்களை சொல்லுங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன்.
அண்ணையா நமக்கு என்ன? ஆ ஐயா போட்டீங்களா? 9 8 8 9 குபேர யோகம். 9 8 8 9 யாருக்கும் தொடர்பு இருக்கா? அது பரிவர்த்தனை தொடர்பு தான். குபேர யோகம் 9 × 8 எவ்வளவு? கணக்கு படித்தவங்களுக்கு போன் போடுங்க. மேஸ்வத்தியார் யார் இருக்காங்க? 72. குபேரன் எந்திரம்னு அடிங்க, எங்கிட்டு கூட்டினாலும் 72 தான் வரும். போடுங்க, கரெக்டா? அது போடுங்க சார். அது எப்போங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மற்ற அமைப்பு பார்க்கணும். ஆனால் வாழ்க்கையில் உண்டு. அது 50 வயசுலையும் இருக்கும். இந்த நான் சொல்கிற யோகங்கள்லாம் பின் யோகம் சார். ஆனால் வாழ்க்கையில் உண்டு சார். சார் இங்கே இருங்க, தோஷத்தை பூரா நீங்கள் ஐயா இங்கே கவனிக்கணும் சார், கவனிக்கணும் சார். ஜோசியத்துக்கு முக்கியத்துவம். நீங்கள் எனக்கு பாருங்கள், சிவபெருமானே போன் போட்டிருக்காரு, எடுக்கலை. ஆமாம், ஜோசியத்துக்கு முன்னாடி எனக்கு கடவுள்லாம் 2வது தான். யார் போன் போட்டாலும் சரி, புரியுதா? ஏன் தெரியுமா? இந்த தொழிலை கொடுத்ததே சிவன் தான் சார். நீங்கள் கொடுத்த தொழில் சரிப்பா, பாருப்பா, பிற வாரம்ப்பா அப்படின்ட்டுருவார். புரியுதா இல்லையா? ஏன் கோயிலுக்கு இல்லை? செய்யும் தொழிலே தெய்வம் இருக்கீங்க. நீங்கள் கொடுத்த தொழில் இங்கே வரவா அங்கே வரவா? ஏப்பா நீ அங்கேயே பாரு. என்ன, இறைவன் எல்லாரிடத்துலையும் இருக்கிறான். தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான். நல்ல உள்ளம் இருந்தால் இறைவன் கூட இருக்கான். செய்யும் தொழிலே நமக்கு வர்ற வாடிக்கையாளர் கடவுள் அனுப்புனது. நமக்கு சொல்லிக் கொடுக்க குரு அனுப்புனது கடவுள் அனுப்புனது. நம்மகிட்ட வேலை செய்கிற லேபர் கடவுள் அனுப்புனது. இதை ஒழுங்காக பயன்படுத்தாமல் கோயிலுக்கு போனால் அடிப்பாரா இல்லையா? நான் கொடுத்தால போகிறான் பயன்படுத்தலைன்னு. உண்மையா இல்லையா? என்ன எழுதியிருக்கீங்க? அது 72. அது குபேர யோகம்னு பேர். குபேரன் எந்திரம் அடிங்க, எங்கிட்டு கூட்டினாலும் என்ன வரும்? 72. 8 11 8 11 வறுமை, வம்பு வழக்கு, ஏமாற்றம், தலைமறைவு, சர்ஜரி, இவைகளில் ஒன்றுக்கு மேற்பட்டவை சந்தித்து மிக பெரும் கோடீஸ்வரன் ஆவார். இது அரியர் இல்லாமல் முடிச்சிடணும். இந்த இதெல்லாம் பேப்பரை முடித்து அரியர் இல்லைன்னா அடுத்து கோடீஸ்வரன் தான். 8 11 யாருக்கு வேணாலும் கேளுங்க. வம்பு சந்திச்சியா, வழக்கு சந்திச்சியா, லாபத்தை புறம் தொலைச்சி வறுமையாக இருந்தியா, தலைமறைவாக இருந்தியான்னு கேளுங்க. இந்த 7ல் 5 இருக்கும். இந்த 5க்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன் சார். அரியர் இல்லையா? ஆமாம். கோடீஸ்வரன் சொல்லுங்கள். ஆமாம்பா, எனக்கு இருக்கு 8 11. கரெக்டாக தாயி? இதை சந்திச்ச பிறகு வெண்ணிஞ்சிருவாங்க, மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்துருவாங்க. ஒரு நாள் கஷ்டப்பட்டவன் ஒரு நாள் நீசிவாங்க. நல்லா இருப்பாங்களா இல்லையா? எந்த திசைக்கும் எதிர் திசை உண்டு, எல்லா விசைக்கும் எதிர் விசை உண்டு. ரைட்டா இல்லையாங்கய்யா? ஒரு பாவகம் ஒரு ஜாதகத்தில் சிம்ம லக்கணம் குரு 8 கூடியவர். ஆனால் அதே குரு இன்னொரு வீடு ஒரு கெட்ட ஆதிபத்தியம் இருக்கு. கட்டாங்க என்ன சொல்கிறது? 2 5 8 11 பணம் வரும் ஸ்தானம். இவர்களில் இருவர் வலுத்தால் செல்வம் உண்டு. 2 5 8 11 என்னது? பணம் வரும் ஸ்தானம். இவர்கள் வலுத்தால் என்ன உண்டு? செல்வம் உண்டு. ரைட்டாங்கய்யா? ஐயா ஓகேவா? 8 12 பாவங்கள் பலம் பெற்றால் பெரிய சொத்துக்கள் அமையும். 8 12 பாவங்கள் பலம் பெற்றால் என்ன அமையும்? பெரிய அளவில் சொத்துக்கள் அமையும். பூமி மனைங்கன்னா என்ன பாவம்? 3. இவ்வளோ பலமாக பேசுறீங்க, மெல்ல பேசுங்க. 4 பலமாக பேசணும். ஜோசியருக்கு பேச்சு தான். 4ஆம் பாவத்துக்கு 5 என்னது? விரல் விட்டுக்கோங்க. 5 விரல் எடுத்துக்கோங்க. 8. 4ஆம் பாவத்துக்கு அது பூர்வ புண்ணியம். 4ஆம் பாவத்துக்கு பாக்கியம் என்னது? 12. லாஜிக் வேணும் இல்லை? 8 அல்லது 12 ஒன்று வலுத்தாலும் பெரும் சொத்துக்கள். எப்படி எப்படி? நீங்கள் 4ஆம் பாவம் கெட்டு போயிருக்கோம் ஐயா. ஒரு ஜாதகம் வாங்குவீங்க, நிறைய கிரகங்கள் கெட்டு போயிருக்கோம். அவர் நல்லா இருப்பார். நமக்கு குழப்பம் இருக்கா இல்லையா ஐயா? இருக்கா இல்லையா? எனக்கு சொன்னார் ஜெயக்குமாரனே, அண்ணே நான் ஒரு ஜோசியர் பேசுகிறேன், ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுங்க. சொல்லுங்க நாச்சி.
ஒரு ஜாதகம் வந்துச்சு, ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னேன். அவர் நான் நல்லா இருக்கேன், 50 லாரி வச்சுருக்கேன், குவாரி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாரு எனக்கு அப்படின்னு ஒரு டவுட்டு கேட்டார். அண்ணாச்சி அவர் வயசு என்னென்ன 58. நீங்கள் கஷ்டப்பட்டான்னு சொன்னது உண்மை, ஆனால் அங்கே ராஜயோகம் இருக்குண்ணே அப்படின்னு. எப்படின்னாரு, 5-6 கிரகம் கெட்டு போயிருக்கு, கெட்டவன் கெட்டிடில் அவர் கெட்டு போய் மேலே வந்தாரான்னு கேளுங்கண்ணே. அண்ணே கெட்டு போய் மேலே வந்தேண்ணே. ஐயோ உள்ள வரைக்கும் போயிட்டு வந்து மறுபடியும் ஜெயிச்சோம்னார். ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? செவ்வாய் சனி சேர்க்கை பார்வையில் ஒருவர் பலம் தலைமை பொறுப்பு. செவ்வாய் சனி சேர்க்கை பார்வையில் ஒருவர் பலம் தலைமை பொறுப்பு. ஹெட்மாஸ்டரா, எம்எல்ஏவா, மந்திரியா, ஏதோ ஹெட் ஆஃப் த போஸ்ட். இப்போ செவ்வாய் சனி வேணுமா வேண்டாமா? ஐயா புரியுதாங்கய்யா? நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா வீட்டில் மதில் மேலே பெட்டி மேலே இருக்க ஜாதகத்தை தொடச்சி நம்மகிட்ட பார்க்க வந்துடுவான். புரியுதான்னு சொல்கிறது? தொடச்சி என்ன செஞ்சிருவாங்க, இந்த ஜோசிட்டு போய் பார்ப்போம் நமக்கு செவ்வாசனி அப்படின்னு வருவாங்க. செவ்வாசனி அற்பாயில் ரயிலில் மோதுவார் அப்படின்ட்டு வைங்க, ஜாதகத்தை தூக்கி பெட்டி மேலே அமுக்கி வச்சுட்டு என்ன செய்யும். ஒரு ஆளுக்கு சொன்னேன், செவ்வாசனி யாருக்கு சேர்க்க இருக்கா பார்வை இருக்கான்னு, கையை தூக்கிட்டாரு இருக்கான்னு. இல்லை அது டிகிரி படி மாறிடுச்சுட்டாரு. சரின்னு விட்டுட்டு மறுபடி யோகத்தை சொன்னோடனே கை தூக்குனார். என்னென்ன இருக்குது மீனார், என்னென்னாச்சுன்னு. இல்லை அது டிகிரி படி சரியாயிடுச்சுன்னு. நல்ல விஷயம் சொன்னோம்னா அது என்ன செஞ்சிடறாங்க. அப்போ ஒரு மனநிலை அறிஞ்சு ஜோசியம் சொல்லணும். ஜோதிடரும் கவுன்சிலர் தான், ஜோதிடரும் கவுன்சிலர் தான். வாக்குப்பழம் ஜோதிடருக்கு, கைராசி மருத்துவருக்கு. இந்தாப்பா இந்த மருந்தை சாப்பிட சரியாக போகும்னா அந்த மருந்தை நம்பி, அவருடைய கல்வியை நம்பி, தெய்வத்தை நம்பி கொடுக்காரு, சரியாயிரும். உங்கள் குருநாதரை நம்பி, குலதெய்வத்தை நம்பி, கிரகத்தை நம்பி யோகம் உண்டுன்னு சொல்லுங்கள், யோகத்தை தரும். 7ஆம் இடம் பாதித்தால் எழுதுங்க, 7ஆம் இடம் பாதித்தால் என்னுடைய பாலிசி அதுதான். திருமணத்துக்கு முன்னாடியே திருமண யோகம் வந்துருச்சுன்னு சொல்லி பாம்பளை பார்க்க விட்டுருங்க. அவங்க என்ன செய்வாங்க, 4 வருஷமாக 5 வருஷமாக நான் பார்க்குறேன் சார், பொண்ணு மாப்பிள்ளை அமையலைம்பாங்களா, அந்த தோசம் அதில் போயிடும். முடிஞ்சாங்கய்யா? ஐயா புரிஞ்சதா? திருமணத்துக்கான காலம் இல்லை, இன்னும் 3 வருஷம் ஆகும்னா இப்போமே பாருங்கன்னு வைங்க. மன உளைச்சல், ஜாதகம் பார்த்து பெண்ணு பார்த்து செட் ஆகலைங்கிற அந்த தோஷம் அவங்கள 3 வருஷம் கழிச்சு நடக்கும்போது இருக்காது. புரிஞ்சதா? ஏன்னா 50-100 பார்த்துருப்பாங்கல்ல, அந்த இப்படியெல்லாம் சில டெக்னிக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ஐயா புரிஞ்சதா? சரி, எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு? சரி, எப்படி இருக்கு? நீங்கள் இதை யார் யார் நல்லா கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க ஜாதகத்தில் பாருங்கள், இதெல்லாம் இருக்கும். 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் 100% இருக்கும். கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள். ஒரு குடுகுடுப்புக்காரன் வீட்டுக்கு வரான்னு வைங்க, என்ன வார்த்தை சொல்லுவார்? நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துச்சு பாரு. அப்போ தான் படக்குன்னு கதவை திறப்போம். புரியுதா இல்லையா? வார்த்தை என்றைக்குமே எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஜாதகத்தில் அவயோகங்களை அனுபவிச்சே ஆகணும், யோகங்களையும் அனுபவிச்சு ஆகணும். அரியரை வைக்கப்படாது. என்ன செய்யக்கூடாது? அரியர் வைக்காமல் எல்லாத்தையும் கடந்துடணும். மேடு பள்ளம் எல்லாம் இருக்கும், காற்றாசி நிறராசியெல்லாம் இருக்கத்தான் செய்யும். கிரகக்காரத்துவம் பாவக்காரத்துவங்களை நிறைய வளர்க்கணும்னு இருந்தேன். இன்றைக்கி நேர அகவாசம் இல்லை. அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச, எனக்கு சிறு அனுபவம் தான், 10 வருஷம் தான் ஆகுது, எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறேன். இந்த ஜோதிட குருமார்களையும் இந்த ஜோதிடத்தில் எனக்கு முன்னக்கூடி பயணிக்கும் அனைத்து ஜோதிடர்களையும் வணங்கி உங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். ஏதாவது பயனுள்ளதாக இருந்ததா? ஐயாவுடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சுங்க? சூப்பராக இருந்துச்சுங்கிறத விட எப்படி சொல்லணுங்க, அற்புதமாக இருந்ததை கூட எப்படி சொல்லணும், கைதட்டி சொல்லணும். அப்போ தான் அதுக்கு சப்போர்ட்டு. அதாவது ஐயா எப்போவே இல்லையா, இந்த இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அடுத்த கருத்தர்கள்ட்ட பேசிக்கிறேன், நம்ம கருத்தர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன், அடுத்த கருத்தர்கள் பேசிக்கிறேன்னாங்க. இல்லை உங்கள் எதிர்பார்ப்பில் நிறைய பேர் வந்திருக்காங்க ஐயா, அவங்க தான் நம்ம ஏமாற்றிடக்கூடாது, இருந்து நீங்கள் பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க ஐயா இருந்து அந்த கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. மிக அற்புதமாக பேசினாங்க. நீங்களும் சந்தோஷமாக பயணித்து நிறைய கருத்துக்களை எழுதியிருக்கீங்க, பதிவு பண்ணியிருக்கிறீங்க.
அதை பாராட்டு விதமாக ஐயாவுக்கு சிறப்பு செய்கிறோம். ஐயாவை சிறப்பு செய்ய நம்மளுடைய யார் பார்க்கலாம் பெரியவங்க வாங்க வாங்க முகுந்தன் முரளி ஐயா அவங்களே வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது நம்ம வகுப்பு நடத்தணும், அந்த வகுப்பில் மூத்த முன்னோடியாக ராஜசேகர் ஐயா ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம். ராஜசேகர் ஐயா வாங்க. சிவனேச ஐயா வாங்க. என்னுடைய நண்பர் வடிவேல் ஐயா, நன்மணி ஐயா வாங்க. ஆர்வம் ஐயா வாங்க. ஐயாட்ட நின்று சிறப்படைகிறதுக்கு வாய்ப்பு யாராருக்கு பிரபஞ்சம் கொடுக்குதோ அதுதான் உண்மை. துரைசாமி ஐயா வா. ராஜசேகர் ஐயா வாங்க. சாரதி ஐயா நின்னுங்க. சித்தா சுரேஷ் நின்னுங்க. அப்படியே அதான் நின்னுங்க. அப்படியே